சந்ததம் என்பது சிந்தையில் நீருப்பாய் சந்ததம் என்றொரு சிந்தையில் நீருப்பாய் சத்தியம் உனை பணிந்து ஒற்றினில் நான் தொழவே செல்வங்கள் 16 வள்ளி என்ற புனித பாத்திரத்தை ஏற்று நிற்கும் அடியினுடைய வணக்கங்கள் பல. வடதிசையில் தலகைமலை, தென் திசையில் பரங்குன்றம், தென் பழனி மேற்கில்லை, இடைப்பட்ட திசையெல்லாம் எழிலாக நீங்கிருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் இல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்டும். முருகா கந்தா கடம்பா கதிர்விழா கார்த்திகேயா சண்முகா சரவணா சடாட்சர ஆறுமுகா குகா குமரா செந்தில் முருகா சுவாமிநாதா காங்கேயா படையப்பா என்றெல்லாம் போற்றக்கூடிய அந்த முருகப்பெருமானை நான் எப்படியெல்லாம் போற்ற வேண்டும் தெரியுமா? செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவல் கூவும் காளி நீரும் பாடலை நான் கேட்டேன். பாடலை நான் கேட்டேன். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவல் கூவும் பாடலை நான் கேட்டேன்.
செய்தியை நான் கேட்டேன். சேவல் கூடும் பாடலை நான் கேட்டேன். நாளை வருவான் நாளை வருவான் நாயகன் என்று நல்லோர்கள் சொன்னாரடி. ஆடைகள் திருத்தி மாலைகள் கொடுத்து வாசடி வருவீரடி. சொன்னாரடி திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவல் கூடும் பாடலை நான் கேட்டேன். இமயவரும் இருந்தபடி எங்கெங்கும் ஆள்கின்ற லீலான சக்தி மாதா அமைதி வழி கண்டவளே அழகு உருவம் கொண்டவளே அன்னை முத்துமாரி உமையே இமையாலும் தேவியே ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிக்கும் கொல்லங்குடியைச் சேர்ந்த அன்பு சகோதரி டி ராதாஸ்ரீ அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் தன்னம்மாள் கோயில் பங்காளிகள் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து மலர் மாலை சுற்றப்படுகிறது. எங்களையெல்லாம் கௌரவப்படுத்தும் விதமாக எங்களுக்கெல்லாம் மலர் மாலைகளை அணிவித்து பொன்னாடைகளை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புலங்களுக்கும் மற்றும் ஊர் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றி 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 கிடந்த வணக்கம். அந்த முத்துமாரி அம்மனை வணங்கி பின் நமது மணியை தொடருவோம். வரமளித்த உலகமெல்லாம் வாழவை கவர்ந்தவளே கரம் குவித்து வேண்டுகிறோம் காத்திடுவாய் கருமாரி காத்திடுவாய் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா
அன்பினுமான எனது தந்தையுமான நம்பிராஜனுக்கும் நங்கை மகிழ்க்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரக்கூடிய இந்த வள்ளியாகிய நான் 5 வயதிலிருந்து அறியா பருவத்தில் இந்த முருகப்பெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலையிடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொருகமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகி என்னை எப்பொழுது ஆட்கொள்ளப் போகிறாய் முருகா? முருகா முருகா முருகா. எந்த குழந்தையாவது பிறக்கும் பொழுது பேசுமா? ஆனால் இந்த வள்ளியாகப்பட்டவள் இன்றைக்கு பிறந்தனோ பிறக்கும் பொழுதே குகா குகா என்று அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே பிறந்தவள் இந்த வள்ளியாகப்பட்டவள். அன்றையிலிருந்து முருகா என்ற ஒரு ஒற்றை சொல்லி தவிர வேறு எதுவுமே சொன்னதே கிடையாது. அப்பேற்பட்ட என்னுடைய நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அவருக்காகத்தான். இன்றைக்கு உன் பாதங்களை நான் சரணடைகிறேனோ அன்றைக்கு தான் என் பிறப்பிற்கே ஓர் அர்த்தம் என்று சொல்லிக்கொண்டு வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டு எனக்கு வள்ளி என்ற பெயர் சொல்லிட்டு என்னை சீரோடும் சிறப்போடும் எனது தந்தையும் 7 அண்ணன்களும் வளர்த்து வருகிறார்கள். இந்த நிலையில எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு இயல்பான ஆசை ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு வரிசையாக 7 பேருமே ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துட்டாங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை. இதே மாதிரி உலகத்தில் எல்லாத்துக்கும் ஆசை உண்டு. ஒரு குடும்பத்தில் வரிசையாக பொம்பளை பிள்ளையாவே பிறக்கும். அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளையாவே வரிசையாக பிறக்கும். அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசை இருக்கும். இந்த உலகத்தில் திருப்திப்படுத்த முடியாத மனசு எது அப்படின்னா அந்த மனிதனுடைய மனசு மட்டும்தான். எதை கொடுத்தாலும் திருப்திப்படுத்தவே முடியாது. ஆசையில் இருக்கலாம். ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதனுக்கு சமம் சொல்லுவாங்க. ஆனால் பேராசை கூடாது. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் இந்த பேராசை அதிகமாகவே இருக்கு. மரம் செடி கொடிகளுக்கு ஓரறிவு, புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு, நீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு 3 அறிவு, பறவை இனங்களுக்கு 4 அறிவு, அதே போல விலங்கினத்திற்கு 5 அறிவு, நம் போன்ற மனிதர்களுக்கு 6 அறிவு. இந்த 6வது அறிவு என்ன அறிவுன்னா பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு 6வது அறிவு மனிதனுக்கு ஏன் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுத்து தரக்கூடியது இந்த 6வது அறிவான பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு 6வது அறிவு மனிதர்களுக்காகவே கொடுக்கப்பட்டுள்ள இந்த அறிவு எத்தனை மனிதர்களுக்கு பயன்படுது சொல்லுங்க? எத்தனை மனிதர்கள் பயன்படுத்துறாங்க? 4 அறிவு கொண்டது பறவை இனங்கள்னு சொன்னேன். காகம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு காகத்துக்கு சாதம் வைங்களே 10 காகத்தை கூட்டிட்டு வந்து தான் சாப்பிடும். அதே போல ஒரு காகம் இறந்துட்டா காக கூட்டமே அந்த இடத்துல வந்து நிற்கும். அப்பேற்பட்ட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னாக்கா 4 அறிவு கொண்ட பறவை இனங்களுக்கு உண்டு. ஒற்றுமையாக சேர்ந்து இப்படிதான் வாழணும் அப்படின்னு பிரியாமல் வாழுது பாருங்க. அதே போல விலங்கினத்திற்கு 5 அறிவு. பன்றி இருக்கு பத்தி, பன்றி எத்தனை குட்டி ஐயா போடும்? எத்தனை குட்டி போடும் பன்றி? சரியா சொல்றீங்க, பல குட்டி போடும். பன்றி சொல்லுவாங்க பன்றி எத்தனை குட்டி போடும்? பல குட்டி போடும். பன்றி 11 குட்டி போடும். ஆனா பன்றியோட தன்மை என்ன தெரியுமா? குட்டியோட தன்மை என்றைக்கு ஒரு குட்டி போடுதோ அந்த குட்டி முதலாக எந்த காம்புல வாய் வச்சு பால் குடிக்குதோ கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் பால் குடிக்கும். தன்மை மாறாது. பக்கத்துல தான் இன்னொரு காம்பு இருக்கு, அங்க போய் பால் குடிக்காது. அந்த தன்மை மாறாமல் இருக்கும். ஆனா பன்றிக்கு 10 மார்பகங்கள் போடுறது 11 குட்டி போடும். பன்றி 10 மார்பகங்களையும் 10 பன்றி குட்டி என்ன பண்ணுமா? பால் குடித்து வளரும். இந்த ஒரு குட்டி எங்கே போகும்? எங்கே போகும்? போக இடம் தெரியல. இந்த ஒரு குட்டியை சாப்பிட்டுருமா? இதுல பன்றியாகப்பட்டது சாப்பிட்டுருமா? தன்னுடைய பெத்த பிள்ளை யாராவது கொள்வாங்களா? தன்னுடைய குட்டியாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, என்னுடைய தன்மையை மாறாமல் நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுகிறது 5 அறிவு கொண்ட பன்றிக்குட்டி விலங்கினம். இந்த 6வது அறிவு நம்மளுக்கு இருக்கு. 6வது அறிவு நம்ம என்னெல்லாம் யோசிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியுமா? அடுத்தவங்க நல்லா இருந்தால் பரவாயில்ல, நம்ம நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க நல்லா இருந்துட்டு போகிறாங்களே சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற என்ன யாருக்காவது இருக்குமா? இருக்காது. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சாப்பிடணும், நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும். இப்பேற்பட்ட குணம் நம்மள்ட்ட அதிகமாகவே இருக்கு. ஆனால் எங்கள் அப்பா நாட்டுக்கே எப்படின்னா இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை. வரிசை அப்படிதான், வரிசையா ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துருச்சு, நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு எங்கள் அப்பா நேர்த்திக்கிற வச்சுக்கிறார். முருகன்ட்ட முருகா எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அதை அப்படிலாம் கொண்டாந்து விட்டு காட்டில் தின வச்சு அறுவடை செய்து அந்த பிள்ளை கையாலே நான் படைக்கிற முருகானு எங்கள் அப்பா வச்சு நேர்த்திக்கிறேன். அந்த நேர்த்தி கடனை நான் நிவர்த்தி செய்யணும், அதுக்காக வந்திருக்கேன். இருந்தாலும் கூட தாயிர சிறந்த கோபுரம் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற பொன்மொழி கேட்டது போல் எங்கள் அப்பா என்ன சொல்லி எங்களை எல்லாம் அனுப்பி வைத்தாரோ அதை சரிவர செய்ய வேண்டும், எங்கள் அப்பாவுக்கு நல்ல பெயர் போகணும் அப்படின்னு முடிவோடு வந்திருக்கேன். இருந்தாலும் கூட அதே நேரத்தில் என்னுடைய மனசில் என்ன இருக்கு அப்படின்னு ஆசைகள் எல்லாமே எடுத்து சொல்லணும். ஏன் அப்படின்னாக்க காதல்
தூது இல்லாத காதல் இன்றைக்குமே கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காதல் எப்படி அப்படின்னாக்க புறா காலில் கட்டி விடுவாங்க தூதாக. காதல் அப்பெல்லாம் அப்பையிலேருந்து தூது. அதே போல் யார்கிட்டயா சொல்லி விடுவாங்க தூது. ஆனால் இப்போவும் அப்படி தான் நடக்குது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்குள்ள நம்ம யாரையாவது மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்க முருகானே, யாரையோ பிடிச்சிருக்கு, நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நேரடியாக போய் சொல்லிடணும், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆமாம், என்ன தெரியுமா காரணம்? இந்த தூதா ஒரு ஆளை இடையில வச்சிருப்போம் பார்த்தீங்களா, போய் நான் சொல்றேன்னு சொல்லிவிட்டான்னு இல்ல அப்படிதான். எப்படி இருக்கும் நம்மளுக்கு? நம்ம எவ்வளவு சிரமப்பட்டு யாரை நம்பி தூது அனுப்புறியோ அந்த பிள்ளை அவனை கரெக்ட் பண்ணிடும். இல்ல நம்ம எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம பாத்தி பழகி இப்படி எல்லாம் கொண்டு போய் நம்ம வச்சிருப்பான். போய் இதை சொல்லுன்னு அனுப்புனா போதும்னு அப்படியே போக போக கடைசியில பார்த்தா அவங்க 2 பேரும் ஜோடி ஆயிருவாங்க. அப்படி தேமா சிவஞானம் கரெக்ட் பண்ணிவிட்டியா? அவங்க ஜோடி புறா, நம்ம தனி புறாவா அப்படியே தெரிய வேண்டியது ஜோடி எல்லாமே. அதுக்கு தான் முதல்ல மனம் விட்டு பேச வேண்டும். ஆனா இப்ப நம்மளுக்கெல்லாம் பாருங்க அந்த மனசே வராது. ஆமா, மனம் விட்டு பேசினா அதிகப்படியான பிரச்சனைகள் முதல்ல தீரும். நம்ம மனசுல என்ன இருக்குன்னு தெரியல, கணவன் மனைவி அப்படிதான். கணவன் மனைவி மனசுல என்ன இருக்குன்னு தெரியல, மனைவி மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா 2 பேரும் சண்டை, தீராத சண்டை வருஷம் முழுக்க. இதுக்கு என்ன காரணம்? மனசுல என்ன இருக்கு அதை அப்பவே சொல்லி அப்பவே தீர்த்துக்கணுமா. மனம் விட்டு பேசா நிறைய நோய்கள் தீரும், பிரச்சனைகள் தீரும். மனம் விட்டு சிரிச்சா முதல்ல நம்மளுக்கு உடம்புல எந்த ஒரு வியாதியுமே வராது. ஆமா, இப்படி எல்லாம் இருக்கு. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் தெரியாமையா சொல்லியிருக்காங்க. அப்படிதான் இருக்கு. கூட என் காதல சொல்லுவான், என் காதல சொல்லணும், வெகு விரைவாக வரணும். நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னா அது உடனே நிறைவேறணும். எப்படி ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண்தான் என்று நீயும் எல்லாமே வண்ண கிளியே சொல்லு கிளியே, ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே, ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை வண்ண கிளியே சொல்லு கிளியே, வண்ண கிளியே சொல்லு கிளியே, ஊரெல்லாம் ஒரு வாரம் ஏது நானும் என்னலாமோ படுத்ததுண்டு ஏட்டிலே பூட்டலாமோ ஆசை வைத்தால் பாவம் ஏற்றுக்கொண்டால் துரோகம் ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை வந்து பேசி போகுது வாக்கு சொன்ன பாவை வார்த்தை ஒன்று தேவை ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை வண்ண கிளியே சொல்லு கிளியே, ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே, லா 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 நன்றி நன்றி.
அருணகிரிநாதனுக்கு அருள் கொடுத்தவனை சூரனை விதம் செய்த சுப்பிரமணிய கடவுளை சூர் சாமம் அதரம் நம்ம சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்று அகன்றை கொண்ட பிரம்மனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனை சிந்தையில் நின்று ஆணவம் மாய்கை கண்மம் என்ற மமலத்தையும் அறிந்தவனை கபரும் அருள் தரும் ஆதிமலமே ஐயனே என்னை அருள்வாயாக முருகா 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 சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் அத்தனை பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர் என்னுடைய முருகன். இந்த உலகத்துல எத்தனையோ மொழிகள் உண்டு, 7151 மொழிகள். அத்தனை மொழிகள் இருந்தாலும் கூட எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே. உலகத்தில் தோன்றிய முதன் மொழி மூத்த மொழி தமிழ் மொழி. அதிக எழுத்துக்களை கொண்டது நமது தமிழ் மொழி, 247 எழுத்துக்களை கொண்டது. அதே போல அதிகமாக தமிழர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான். அதனாலதான் முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம எல்லாமே சொல்லி வணங்கிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு. பாரதியாருக்கு 14 மொழிகள் தெரியும். 14 மொழிகள் திறந்த பாரதியார் சொல்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஒரு இனிமையான மொழி நான் கேட்டதே இல்லை அப்படி சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான மொழி, ஒரு இனிமையான மொழி. இந்த தமிழ் மொழியை பேசுவதற்கு, தமிழ் மொழியை பிறப்பதற்கு, நம்ம எல்லாமே தமிழர்களாக பிறந்ததற்கு பெரிய எத்தனை கோடி புண்ணியங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் கூட போதவே போதாது. நம்மளாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கோம். அதனாலதான் தமிழ் மக்களா தமிழ் மண்ணிலே தமிழ் கடவுளை வணங்கிக்கிட்டு நம்ம இப்படிலாம் வாழ்ந்துகிட்டே இருக்க. தமிழ் கடவுளை வணங்குற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது, கஷ்டம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம ரொம்ப சந்தோஷமான முறையில் நிம்மதியான முறையில் இருப்போம். முருகன்ட்ட என்ன நினைச்சு நீங்க கேட்கறீங்களே அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் முருகன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. முருகனுடைய கரங்கள் 12, கண்கள் 18 வைத்திருக்கக்கூடிய ஆயுதமாகப்பட்டது 1. அப்பேற்பட்ட தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தம். அதனாலதான் தமிழ் கடவுள். இந்த உலகத்துல பாருங்க, முதலாக கனவில் தோன்றி கந்த புராணம் என்ற ஒரு நூலை எழுத சொல்றார். யாருக்கிட்ட? கச்சியப்ப சிவாச்சாரியார். முதல் அடியை எடுத்து கொடுக்கிறார். திகட சக்கர செம்மிக மைந்தலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மீவதம் போற்றுவோம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது கந்தபுராணத்தின் முதல் காப்பு. அப்பேற்பட்ட முதல் காப்புக்கு முதல் அடியை எடுத்து கொடுத்தவர் என்னுடைய முருகன். எடுத்து கொடுத்தது மட்டும் கிடையாது, அவருக்கு சிறப்புகளை சேர்த்தார். அதனாலதான் கச்சியப்ப சிவாச்சாரியா சொல்கிறார், முருகா தமிழுக்கு முதல் அடி எடுத்து கொடுத்த முருகா நீயே தமிழ் கடவுள், தமிழ் கடவுள் அப்படின்னு பட்டத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா கச்சியப்ப சிவாச்சாரியார். அவருக்கு மட்டும் கிடையாது, எத்தனையோ பிள்ளவர்களுக்கு பெருமைகளை சேர்த்திருக்கிறார். அருணகிரிநாதன். இப்ப அருணகிரிநாதருடைய தலையெழுத்து என்ன தெரியுமா? பிரம்மனாகப்பட்டவன் ஒருத்தவங்களுக்கு தலையெழுத்து ஒரு தடவை தான் எழுத முடியும், அழிச்சு எழுத முடியுமா? முடியாது. கடைசி வரைக்கும் என்ன எழுதுறாரோ பிரம்மனாகப்பட்டவன் தலையெழுத்து கடைசி வரைக்கும் ஒரே தலையெழுத்து தான், சாகிற வரைக்கும். ஆனா அந்த தலையெழுத்தை கூட மாற்றி எழுதக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு அப்படின்னா முருகனுக்கு தான் உண்டு. அருணகிரிநாதருடைய தலையெழுத்து என்ன தெரியுமா? பிரம்மன் எப்படி எழுதினாருன்னு தெரியுமா? அருணகிரிநாதர் திருவண்ணாமலை கோபுரத்தின் உச்சியில் மேல் நின்று கீழே குதித்து இறக்க கலவது செத்திரணும்னு எழுதிட்டாரு. இப்படியே செத்திரணும். ஆனா என்ன பண்றாரு? போறாரு, இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த உடம்பு வேண்டாம், நம்ம இப்படிலாம் வாழக்கூடாது, அப்படிலாம் வாழ்ந்துட்டோம், எப்படி இருக்கக்கூடாது, இப்போ அப்படிலாம் இருந்துட்டோம், இந்த வாழ்க்கையே நமக்கு தேவையில்லை, அப்போ நம்ம செத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டார். அப்போ செத்துருவோன்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரு? திருவண்ணாமலை போகிறார். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி. எங்கே இருந்தாலும் அப்படி நினைச்சா போதும் முக்தி கிடைக்கும். அப்பேற்பட்ட நினைத்தாலே முக்தி என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை கோபுரத்தின் உச்சியில் ஏறாரு. அங்கேருந்து கீழே குதிக்கிறார். குதிக்கும் பொழுது என்ன செஞ்சுட்டாருன்னா ஒரே ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டு குதிச்சுட்டார். என்ன விஷயம் அப்படின்னா முருகான்னு சொல்லிட்டார். குதிச்சாரு, சும்மா குதிக்க வேண்டியதானே, முருகான் சொல்லிட்டார். முருகான் சொன்ன ஒரே காரணத்திற்காக முருகன் என்ன பண்றார்? அப்படியே தாங்கி பிடித்து கொண்டார். தாங்கி பிடித்து நீ இறக்க பிறந்தவன் கிடையாது, நீ திருப்புகளை பாட வேண்டும் என்று திருப்புகளை பாட வைத்து அழகு சேர்த்தார் அருணகிரிநாதருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான தெய்வம், சக்தியான தெய்வம், நம்ம கேட்கிற வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகன். முருகன் முருகன் தமிழ் கடவுள். நம்மளுக்காக இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா முருகன் தான். அதே போல அவரை வணங்குவதற்காக நம்ம எல்லாம் தோற்றுவிக்கப்பட்ட மக்கள். அதனாலதான் தமிழ் மக்களா வாழ்றோம். நம்ம மொழிக்கு மட்டும்தான் கடவுள் உண்டு. அப்பேற்பட்ட கடவுளை வணங்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனா ஒரு நாளைக்கு 3 தடவை முருகா 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 3 தடவை முருகான்னு சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ உண்மையிலுமே நடக்கும். முருகான்னு சொன்னா போதும், பக்கத்தில் நிற்பாரு, நம்ம கண் எதிர்க்க நிற்பாரு. அட நான் வரலையா, என்னுடைய வேலும் மயிலும் உன்னை காப்பாற்றும் சொல்றாரு. இப்படி என்னுடைய வேலும் நான் கிடையாதா, என்ன கூப்பிடு, நான் இல்லைனாலும் என்னுடைய வேலும் மயிலும் உன்னை காப்பாற்றும் சொல்றாரு. அதனாலதான் பாருங்க, முருகா போற்றி, வேலும் போற்றி, மயிலும் போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்பேற்பட்ட முருகன் நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணணும். யாரை காதலிக்கிறேன் அப்படின்னாக்க இவ்வளோ நேரம் பெருமைகளா சொல்லிக்கிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, அவரை தான் காதலிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஆச்சரியம் வரலாம், என்னடா கடவுளை போய் இந்த பிள்ளை காதலிக்கிறேன்
காதலிக்கிறா அப்படின்னு. அதான் வித்தியாசமான காதல். அந்த காதலை சொல்றேன் அண்ணே. வெகு சீக்கிரமே என் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீங்க என்னத்தா பண்றீங்க? எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. காலகாலத்துல முடிச்சிடும் பேஷண்ட். முருகண்ணே, கல்யாணம் மட்டும் நான் யாரும் நினைச்சிருக்கேன் தங்கச்சி ஒரு குடும்பத்துல பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஆம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்போ உங்க எல்லாத்துக்குமே நான் ஒரே பொம்பளை பிள்ளை. எனக்கு கல்யாணம் பண்ணாதான் உங்களுக்கு கல்யாணம். இன்னி தாக்கு பிடிக்காது. ஒன்னும் கல்யாணம் பண்ணிட்டு போ, இல்லைன்னா கூட்டிட்டு கூட ஓடிரு. ஆனா இப்பேற்பட்ட அண்ணனை எந்த குடும்பத்திலையும் நான் பார்த்ததே இல்லை. ஏன் கூட்டிட்டு ஓட சொல்றீங்க? அப்படி நாங்கெல்லாம் இப்படி இருக்கிறதா? கல்யாணம் பண்ண வேணாமா? செய்முறையெல்லாம் எப்படி செய்வீங்க நீங்க? செய்முறையா? அது நினைச்சல, அது மனசுல நினைக்காது. இனிமே மனசுல சரி விடுங்க. நீங்க செய்முறையெல்லாம் செய்ய வேண்டாம். ஆனா கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறேன். கூட்டிட்டு ஓட சொல்றீங்களோ? அது வேறயா? அது கல்யாணம் தான். அதுவும் கல்யாணம் தான். எப்படி 5 பைசா செலவு இல்லாம கூட்டிக்கிட்டு போயிட்டு நடந்துட முடியுவேன்? வரிசையா எனக்கு ஒரு 10 ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கணும். உங்க எல்லாத்துக்குமே 10 எல்லாம் 10 பொம்பளை பிள்ளைய உங்களுக்கு பெற்றுக்கணும். நல்ல மனசு. நான் பொண்ணுகிட்ட உங்களுக்கு வருவேன். என்ன சொந்த விட்டு போயிடக்கூடாது. அண்ணன் அங்கச்சி உறவுனா சாதாரண ஒரு உறவா அப்படின்னு பொண்ணுகிட்ட வந்து அந்த பெண்களை எல்லாம் கட்டி என் வீட்டுக்கே மருமகளா கொண்டாந்துருவேன். நான் அங்கதான் பணக்காரன் தெரியுமா? ஒரு குடிசை கூட 10 பிள்ளை பொம்பளை பிள்ளை வந்தே பணக்காரன். அதை சொல்லுனே. யாருக்குமே கல்யாணம் ஆகல, பொண்ணே கிடைக்கல அந்த உலகத்துல. அப்பெல்லாம் யார் யார் கல்யாணம் பண்ணவே கிடைச்ச 100 போட்டு கட்டிட்டு போறோம்ன்றாங்க. நீ வேற. ஆமா, அப்படிலாம் வந்துடும். இருந்தாலும் ஆமா சரி பரவாயில்ல இருக்கட்டும். சொல்லலாமா? ஏன் காதல் சொல்ற முதல்ல எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? கண்ணே என் கண்ணுமணியே, என் கையில் வந்த பூந்தோட்டமே. கண்ணே என் கண்மணியே, என் கையில் வந்த பூந்தோட்டமே. ஒன்னோட ஒன்னா நின்று மாலைக்கும் மாலை மாம பொண்ணு சேலைக்கு மேலே நான் சென்றிருக்கும் சோலை மனசுல
உலக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா அன்பே விலக தெரியாதா உனக்கு சிரிச்சு மயக்கி என் மனசை கெடுத்து சிறுக்கி கனவை தடுத்து நிறுத்தி இவ கடிஞ்சு வெடிச்ச பருத்தி ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும். ஒளிபெருக்கி வேணும். அருமையான ஒரு ஒளிபெருக்கி பேரு நானே தன்னம்மாள் ஆடியோஸ் அன்புள்ளங்களுக்கு நன்றி. அதில் பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு நன்றி 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 தான் வணக்கம். சத்தமாக தான் சொல்லலாமே. அதற்கு அடுத்தபடியாக அருமையான பக்க மேளங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி அண்ணே நன்றினே. அதற்கு அடுத்தபடியாக அருமையான ரசிகர்கள் முகமாக இருக்கும் கண்ணாடி ரசிகர்கள். இந்த ஏரியாவுக்கு வர்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பகுதிக்கு எல்லாமே நான் நிறைய அதிகமான வந்திருக்கேன். இந்த பகுதியில் எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நிறைய நாடகங்கள் என்னால் வர முடியல. பக்கத்தில் முக்குளம் கூட நான் தான் வர வேண்டியது, வர முடியல. காரணம் என்ன அப்படின்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஒரு 1.5-2 மாதம் கூட இருக்கும். 1.5 மாதம் நான் நாடகத்துக்கே வரல. எல்லா நாடகமும் மாற்றியாச்சு. ஒரு 2-3 நாளாக தான் நாடகத்துக்கு வரேன். இதுவும் அந்த அம்மன் அனுகிரகத்தால் ஆமாம் ஆத்தா நினச்சிருக்கேன் நான் இந்த வாசலுக்கு வரணும் அப்படின்னா என்னால் வர முடியாத சூழ்நிலை. இருந்தாலும் அண்ணன்ட்ட சொன்னேன் எப்படியாவது மெதுவாக வந்துருமா அப்படின்றாரு. அதனால தான் அந்த காரணத்திற்காக நான் வந்தேன். வந்த உடனே அம்பாவை போய் பார்த்து தரிசனம் பண்ணி சாமியை கும்பிட்டு திருநீர்லாம் பூசிக்கிட்டு வந்தேன். ஆமாம் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல ரசிகர்கள். ஆமாம் நான் ஆடுவேன். நான் முன்னாடியே சொல்லி நந்தவனத்தில் என்னால் ஆட முடியாது. கையை அசைக்க கூட எலும்பு கிராக் ஆகிருக்கு, அசைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் அதனால் கொஞ்சம் குறைநீரை இருந்தாலும் உங்கள் பிள்ளை மாதிரி நினச்சி ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கூட நான் ஏற்றுக்கோங்க. ஆமாம் அன்பு ரசிகர்கள் அன்பாக நல்லா ரசிக்கிறீங்க. அருமையான அன்பு ரசிகர்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக எங்களை அருமையான முறையில் வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் மேடை நாடகம் மற்றும் நம்ம ஊர் கச்சேரி அண்ணே 2 பேருக்கு வணக்கம். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக எங்களையெல்லாம் இங்கு வரவழைத்து எங்களுக்கெல்லாம் பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணா நாடக அமைப்பாளருமான அழகுராஜா அண்ணா. பேர்ல பார்த்தீங்களா? அழகுராஜா இல்லை அழகுதான் பேர் பார்த்தீங்களா அப்படின்னு அப்படியே ராஜானா ராஜாதான். ஆமா உடம்புல அழகுலையும் குறைச்ச இல்லை, அந்த மனசுக்குள்ளேயும் அழகு அவருக்கு. சொன்னீங்கன்னா ரொம்ப ஆடுவார். சும்மா ஒரு நல்ல மனிதர் உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சவர். ஆமா அண்ணா அவர்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். இருந்தாலும் கூட சாதாரண ஒரு மாலை கட்டக்கூடிய குலத்தில் பிறந்தவள் ஆண்டாள். அப்பேற்பட்ட ஆண்டாள் அந்த திருமாலை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ அதே போல செஞ்சிலட்சுமியாகப்பட்டவள் நரசிங்க பெருமானை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கும் ஓர் சிறப்பு ஏற்பட்டதோ அதே போல நானும் அந்த முருகப்பெருமானை திருமணம் செய்து எனக்கும் ஒரு சிறப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய பிறப்பாகப்படுது. நிறைய பேசணும் அப்படின்னு ஆசை இருக்கு, நிறைய பேசலாம், நிறைய பாடலாம். நேரம் இப்பவே ரொம்ப நேரமா நாரதர் வந்துட்டு முடிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதனால நம்ம நேரத்தை கொஞ்சம் சுருக்கி மற்றவங்க எல்லாத்துக்குமே வேலைகளை விடுக்கணும். அதற்காக தான் இது நிறைய பேச முடியல. ஆமா இறுதி கட்டமாக என்னுடைய காதலை நான் சொல்லணும். எப்பேற்பட்ட காதல் தெரியுமா?
மாதுளம் கணிகி நல்ல மலர்வன குயிலே மாறன் கணை போடும் விழியே நல்ல மாலை தன்னில் பாடும் மொழியே மாறன் கணை போடும் விழியே இளமாலை தன்னில் பாடும் மொழியே மாதுளம் கணிகி நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே இளமயில் இளமையிலே மாலை தண்ணி பாடும் மொழியே இளமாலை தண்ணி பாடும் மொழியே மாதுளம் கனியே நல்ல மலர் வண்ண குயிலே மரகதம் மணியே தங்கமலர் பாதம் நீவி தாயம் போடு கொலுசு போல அங்குமிங்குமாறு பார்க்கும் ஆசை எனக்கு தங்கமலர் போல தீவி தேறி உன்னை கூட இங்கு வந்து நேரத்தில் தானே அழகு அழுகையில் கூடிக்கோடு ஆசை வளரே அங்கமிகு காதல் ஏன் பூவும் மலரே மாற்றம் பார்க்க மோகம் தொடரே இவள் வண்ணம் கொண்டு ஆடும் மயிலே மாதுளம் கணியே மலர் குயிலே மரகதம் மணியே மகிழ மகிழ உச்சி முதல் பாகத்தோடு நீர் தாழ் போதுகிறேன் கொதி கொண்டு கூட வேண்டும் காலம் கூறும் நெஞ்சு கொடி கேட்டு கேட்டு வேகமோடு தேரை ஓட்டி உன் தாழ் ஓட்டி மோகம் விடுமோ தாகம் விடுமோ நீக்கும் தலைவா கூடும் அல்லவா இது காமன் விளையாடும் திடமே மாதுளம் கணியே நல்ல மலரன குயிலே மரகதம் மணியே இளமயில் இளமையிலே மாலை தனில் பாடும் மொழியே மாலை தனில் பாடும் மொழியே கோயே பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவது கேட்டாயோ துள்ளி விழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ கொத்தும் கிளி அங்கிருக்கே கோவை பழம் இங்கிருக்கே தத்தி விழும் வெள்ளலையே நீ போது சொல்ல மாட்டாயோ தத்தி விழும் வெள்ளலையே
நீ போய் தூது சொல்ல மாட்டாயே கொட்டும் கிளி அங்கிருக்கே கோவை பழம் இங்கிருக்கே கத்தி வேணும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயே இளவாளம் தண்டாக எழுமிச்சம் கொடியாக இறந்தவளை கைப்பிடிச்சு இரவெல்லாம் கண் விழிச்சு இல்லாத ஆசையிலே என் மனசே ஆடவிட்டான் ஆடவிட்டே மச்சானே ஓடம் விட்டு போனானே ஓடம் விட்டு போனானே ஓடம் விட்டு போனானே ஊரங்கு தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையிடு பூங்காற்றே நீதான் ஓடி போய் சொல்லிவிடு மின்னலாய் வகிடெடுத்தே மேகமாய் தலை முடித்து பின்னலாய் சடை போட்டு என் மனசே எடபோட்டு மீன் பிடிக்க வந்தவளே நான் பிடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே இவள் பொய்யெழுதி போனாலே ஆசக்தி ஆசை வச்சே நானும் அப்புறம்தான் காதலிச்சேன் ஓசையிடு பூங்காற்றே நீதான் ஓடி போய் சொல்லிவிடு வாழை போம் திரியெடுத்து வெண்ணையிலே நீ எடுத்து ஏழமன குடிசையிலே ஏத்தி வச்சே ஒரு விளக்கு ஏத்தி வச்சே கைகளிலே என் மனசே இடபோட்டாம் நெஞ்ச மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க தாமரை அவள் இருக்கே இங்கு சூரிய நான் இருக்கே சாட்சி சொல்ல சந்திரனே நீ போ செய்தி சொல்ல மாட்டாயே